நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நம்மளோட தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஹார்பர் பீச் வந்திருக்கோம். 2-3 இடம் அலைஞ்சு திரிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் தான் அங்கே வந்திருக்கோம்பா. நம்ம சதாம் ப்ரோ மட்டும் ஒரு மீன் பிடிச்சிருக்காரு, அதையும் காட்டுறேன். முதல்ல என்ட்ரி போட்டார். நம்ம புல்லாவளி போயிருந்தோம். சதாம் ப்ரோ வந்து சிவன் கோயில்கிட்ட போட்டு மீன் பிடிச்சிட்டாரு. இப்போ வந்து சபிக்கிப்பாறைக்கு வந்திருக்கோம். சபிக்கிப்பாறை மாட்டுதா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க நண்பா, சதாம் ப்ரோ மட்டும் ஒரே ஒரு பாறை அடிச்சிட்டாரு. ஒரு 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ சைஸில் நம்ம லூர் வச்சு தான் அடித்தது. இப்போ வந்து சபிக்கு போட போகிறோம். சரிங்களா? சபிக்கு எடுத்துட்டாங்க. சபிக்கில் ஒரு ஜிக்கு போட்டுருக்காங்க பின்னாடி வெயிட்டுக்கு. சரி, அவங்க எப்படி போடுறாங்க, எத்தனை மீன் பிடிக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம சதாம் ப்ரோ கூட போனோம். ஒரே ஒரு பாறை அவர் பிடிச்சிருந்தாரு, அதை பார்க்க முடியல. சபிக்கிக்கு போட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை. மொட்டை கோபுரம் வந்திருந்தேன். இந்த பாருங்க, சின்ன சைஸ் குட்டி தான் அடிச்சிருக்கு. ஒரு 200 கிராம் தான் இருக்கும். 200 கிராம் கூட இருக்காது, 150 கிராம் தான் இருக்கும். நமக்கு தேவையில்லை, நல்லா உள்ளே விட்டுருவோம். சரிங்களா? என்ன லூரில் அடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த லூர் தான். உள்ளே போட்டுருவோம். முதல்ல வடியே போயிடுவான். இந்த லூரில் தான் அடித்தோம். அதிகமாக நம்ம வந்து இந்த லூரில் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். நான் இதுக்குமே கடி இல்லை, மீன் இருந்தால் தானே கடிக்கும் முதல்ல. சரி, அடுத்து போட்டு பார்ப்போம் எதாவது கடிக்கான்னு. செப்ளி எதாவது கடிக்குமான்னு பார்த்து கொண்டு வந்தேன். செப்ளி பயங்கரமாக கடிச்சிக்கிட்டு இருக்கு. பாருங்கன்பா, அடுத்து ஒரு மீன் இறங்கியிருக்குது. இந்த சைஸில் தான் இறங்கியிருக்கு போல். எல்லாம் இந்த 150 கிராம் 200 கிராம் குட்டி தான் மாட்டுது. இந்த குட்டியை வச்சு என்ன செய்ய நம்ம? கடவுளே, ஏன் இப்படி சோதிக்க அப்படின்ன மாதிரிலாம் இருக்குது. எனக்கு கூட இந்த லூர் தேவைப்படுது. சரிங்களா? நல்ல வகுப்பு. சரி, இதையும் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுருவோம். தண்ணிக்குள்ளே போட்டு அடுத்து போட்டு பார்ப்போம். இதையும் தண்ணிக்குள்ளே போட்டுருவோம் நண்பா. எடுத்துட்டேன், ரிலீஸ் பண்ணிட்டேன். அதே சேம் சைஸில் தான் அடிக்க பாருங்கள். இப்போ தான் மீன் இறங்குதுன்னு நினைக்கிறேன். இணையமா பண்டாரி கூட பிடிக்க முடியல நண்பா. அதான் எனக்கு பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? என்ன நினச்சா எனக்கே சிரிப்பாக இருக்குது நண்பா. போயிட்டு வா நண்பா. எற தூண்டி போட்டிருந்தாங்க. என்ன மீன் வந்துருக்குன்னு பாருங்க, வாங்கு. நான் ஏதோ வசமாக அடிச்சுட்டு போலான்னு பார்த்தேன். விளாங்குதான் விளாங்குதான். தூக்கி வெளியே எரிஞ்சிட்டாங்க. உள்ளே வெட்டி விட்டுட்டாங்க. அது கல்லுக்குள்ளே போயிட்டு அது வேஸ்ட்டு அப்படின்ட்டு. இல்லை, விளாங்கு. நம்ம ஒரு அண்ணா வந்து விளாங்கு மீன் பிடிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. நம்ம இன்றைக்கி எந்த ஏரியாவில் நிற்கும் அப்படின்னா திருச்செந்தூர் லைனில் தான் நிற்கும். ஓகேங்களா? ஒரு கொடுவா அடிச்சிருக்கோம். கொடுவாவுமே வாய் கிழிஞ்சி ஏதோ அதிர்ஷ்டத்துக்கு தான் வந்திருக்கு. அடுத்து தனிக்கிலே விழுந்த மாதிரி விழுந்துருச்சு. சரிங்களா? இன்னும் வேறு ஸ்பாட்டில் போய் எதாவது அடிக்க முடியாமல் பார்ப்போம். 3 நாள் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், கம்ப்ளீட் பண்ண முடியல. அடுத்த ஸ்பாட்டுக்கு போய் பார்ப்போம், அப்போயே முடியுதான்னு பார்ப்போம். இப்போ வந்து இன்னொரு ஸ்பாட் வந்தோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய மரத்தையே சரிச்சு போட்டுருக்கு பாருங்க. பனைமரத்தை அவ்வளோ வேறு நின்றுருக்கு. அவ்வளோத்தையும் மொத்தமாக போய் சரிச்சிருக்கான். எத்தனை மரம் சரிஞ்சு கிடக்கு பாருங்க வரிசையாக. அந்த பக்கம்லாம் பயங்கரமாக சரிஞ்சு கிடக்கு. அப்போது கடலோட சீற்றம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஓலம் கொத்தும் கொலையுமா அள்ளி பிடிங்கி போட்டிருக்கு. இதெல்லாம் முன்னக்கூட்டியே பிடிங்கி போட்ட மரம் எப்படி அரிச்சிருக்கு பாருங்க. அரிச்சு அப்படியே மரம் சரிஞ்சிருந்துருக்கு பாருங்க. சரிங்களா? இவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக இருந்திருக்கு இந்த இடங்களில். சரி, மீன் அடிக்கான்னு பார்ப்போம் நண்பா. அடிக்கலாம் வேறு ஸ்பாட்டு போவோம். ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் விசேஷமாக இல்லை, எனக்கு அடிக்கலை. பார்ப்போம். இங்கே இருந்து அக்கறைக்கு எறிதாங்க. அதில் ஒரு சின்ன பாறை மாதிரி இருக்குது. அந்த பாறை கடந்து எறியலாம். காஸ்ட் பண்ணிட்டாரு. அது எப்படி சுற்றுறாரு பாருங்க.
ஏன்னா ராடை தனிச்சோன்னா நடுவில் ஒரு பார் நிற்கி பாரில் லாக் ஆயிரும். எத்தனை ஜிக்கு கொண்டு வந்தாலும் ஜிக்கு ஃபுல்லாக விட்டுட்டு தான் போகணும். இவ்வளோ ட்ரை பண்ணி கூட ஒன்றும் அடிக்க மாட்டேங்க. அதான் பெரிய வருத்தம். சரி கிளம்புவோம், அடுத்த ஸ்பாட்டில் சந்திப்போணும்பா. இந்த வீடியோ ஒன்றும் முழுமை இடையில. இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணதுக்கு ஒரே ஒரு மீன் கேப்சர் பண்ணியிருக்காங்க. அது பண்டாரியாக தான் இருக்கும், வேறு யாரும் இருக்க வேண்டாம், பண்டாரியாக தான் இருப்பான். யார்? வண்ணத்தி எல்லாத்தி 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 உருக்க கடந்த மீனில் எப்படி ஆயிருக்கு பாருங்க. சப்புன்னு வர ராடை தூக்குனதுக்காகவா? மீன் கடிக்கலாம் சொல்ல நண்பா, ஃபால்ஸு கயிறு. மீனே பிடிக்கலன்னு கிளம்பணும். அது எப்படா பிடிக்காமல் போகிறது அப்படின்னு நான் ஒரு மீனை தூக்கிட்டு நம்ம அதையும் போட்டுருவாங்க. ஐயோக்கு கையில் குத்திடுவாங்க. கொடுத்துருங்கண்ணே, வேண்டாமா? அண்ணன் ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் உயிர் இற, அதாவது மீனை குத்தி நம்ம இன்றைக்கி தூண்டி போட வந்திருந்தோம். இது 4வது நாள் பதிவு. பாருங்க, ஒரு பண்டாரி பிடிச்சிருக்கோம், குட்டி பண்டாரி. ஒரு கோழியை முரல் பிடிச்சிருக்கோம். தூண்டியில் ராடில் எதுலேயுமே ரிசல்ட் இல்லை நண்பா. நம்ம வீடியோ முடிக்கிறதுக்கே பெரிய பாடாக இருக்குது. 4 நாள் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நண்பா. இன்றைக்கி தான் அந்த வீடியோவோட எண்டு. சரிங்களா? எதுக்காக இதை வந்து பதிவிடுறேன் அப்படின்னா, மீனோட ரிசல்ட் இப்படி தான் இருக்குது இப்போதைக்கு. சரிங்களா? நான் தூண்டி யாருக்குன்னா போட்டு வச்சுருக்கோம் நெட்டுக்கு, எதுலேயுமே அடி கிடையாது. நாள் சதாம் ப்ரோ வந்து ஒரு பாறை பிடிச்சிருந்தாரு அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சபிக்கி போட்டு பார்த்தோம், சபிக்கியில் ஃபெயிலியரு. சரி மொட்டக்கப்புறம் போய் பண்டாரி மீன் செப்பிலி மீனாக பிடிப்போம்னு நினச்சோம், அங்கேயும் ஃபெயிலியரு. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஏரியா போயிருந்தோம். அது என்ன ஏரியா நல்ல பேரை, இன்னொரு ஸ்பாட்டு போயிருந்தோம். இன்னொரு ஸ்பாட்டில் போய் ஒரு கொடுவா பிடிச்சிருந்தோம். திருச்செந்தூர் சைடு ஒரு கொடுவா பிடிச்சிருந்தோம். ஒரு கொடுவா மிஸ் பண்ணிட்டோம். அந்த காட்சியும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன விளாங்க பிடிச்சிருந்தாங்க. இப்படி இந்த கான்செப்டில் தான் போய்கிட்டு இருக்கு நண்பா தற்போதைய நிலைமை. சரிங்களா? அதனால் பெரிய அளவில் ஆக்டிவிட்டி இல்லை, மீன் பிடிக்க முடியல கடலில். சரிங்களா? திடீர்னு வந்தாலும் விரால் மீன் வந்தாலும் வரும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கடல் மீன் இறங்கினோடனே விசேஷமாக நீங்கள் நினைக்கிற மாதிரியே வீடியோ போட்டுருவோம். சரிங்களா? இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம் நண்பர்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க. பாய்.